ദൈവത്തിന്റെ പരിശുദ്ധ നാമം നമ്മുടെ ഇടയിൽ വാഴ്ത്തപ്പെടുമാറാകട്ടെ. தேவனுடைய பரிசுத்த நாமம் நம்மத்திலே மகிமைப்படுவதாக. കഴിഞ്ഞ ആഴ്ചയിൽ അവസാനിച്ച റേഡിയൻസ് ക്യാമ്പിൽ അത്ഭുതകരമായിട്ട് അനവധി ആൾക്കാർക്ക്, യങ്സ്റ്റേഴ്സിന് കർത്താവിനെ സ്വന്തരക്ഷകമായി സ്വീകരിപ്പാൻ കഴിഞ്ഞു എന്നുള്ളത് വളരെ സന്തോഷകരമായ ഒരു കാര്യമാണ്. கடந்த வாரத்திலே நிறைவு பெற்ற ரேடியன்ஸ் முகாமின் மூலமாக ஏறக்குறைய அநேகம் பேர்கள் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை இன்னும் பொழுது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் மனதில் உண்டு. ആ സന്തോഷത്തോടൊപ്പം തന്നെ നമുക്കുള്ള ഉത്തരവാദിത്തങ്ങൾ കൂടി നാം ഓർക്കേണ്ടിയിരിക്കുന്നു. அந்த சந்தோஷத்தோட கூட சேர்ந்து நமக்கு இருக்க வேண்டிய கடமைகளும் உண்டு என்பதை நாம் மனதில் வைக்க வேண்டும். അവർക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കുക, അവർക്ക് വേണ്ടി ഫോളോ അപ്പ് വിസിറ്റ്സും അല്ലെങ്കിൽ മീറ്റിംഗ്സും നടത്തുക, അവരെ എൻകറേജ് ചെയ്യുക, ഇതൊക്കെ നമ്മൾ ഇനിയും ചെയ്യേണ്ട കാര്യങ്ങളാണ്. அவர்களுக்காக நாம் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும், அவர்களை மறுபடியுமாக நாம் சென்று சந்திக்க வேண்டும் என்பது போன்றிருக்கின்ற மற்ற அநேக நடவடிக்கைகளும் நாம் நிச்சயம் ஈடுபட்டாக வேண்டும். കഴിഞ്ഞ സൺഡേയില് ബ്രദർ എസ്.വി. രാജു ആണ് മെസ്സേജ് കൊടുത്തത്. கடந்த ஞாயிற்றுக்கிழமை என்று நம்முடைய சபையிலே சகோதரன் எஸ்.வி. ராஜு அவர்கள் தேவ செய்தி கொடுத்தார்கள். റേഡിയൻസ് ക്യാമ്പ് കാരണം അനേകർക്ക് അത് ലൈവായിട്ട് കേൾക്കാൻ കഴിഞ്ഞില്ല. ரேடியன்ஸ் முகாம் நிமித்தமாக அநேகர் அந்த செய்தியை நேரலையாக அவர்கள் கேட்க முடியவில்லை. അങ്ങനെ കേൾക്കാത്തവർക്ക് അതൊരു നഷ്ടമാണ് എന്ന് ഞാൻ കരുതുന്നു. அதை கேட்க இயலாதவர்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு நஷ்டம் என்றுதான் நான் நம்புகின்றேன். ഒരു ചോദ്യത്തോടു കൂടിയാണ് കർത്തദാസൻ വചന ശുശ്രൂഷ തുടങ്ങിയത്. ஒரு கேள்வியோட கூட தான் தேவதாசன் அந்த செய்தியை ஆரம்பித்தார். Why Jesus Christ must return? ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திரும்ப வர வேண்டும்? അതിന് പല വാക്യങ്ങളുടെ അകമ്പടിയോടുകൂടി കർത്തദാസൻ 4-5 പോയിന്റുകൾ ഇവിടെ പറയുകയുണ്ടായി. அதற்கு ஒத்துழைப்பாக இருக்கக்கூடிய 4-5 வசனங்களை சகோதரன் வாசித்து பின்பதாக அதிலிருந்து விளக்கங்களை கொடுத்தார். യൂട്യൂബിൽ അത് കൊടുത്തിട്ടുള്ളതിനാൽ അന്ന് കേൾക്കാൻ കഴിഞ്ഞവർ അത് കേൾക്കണം എന്ന് എനിക്കൊരു അഭിപ്രായം പറയാനായിട്ടുണ്ട്. யூடியூப் அந்த செய்தியானது அந்த நாளிலே கேட்க இயலாதவர்களுக்கு யூடியூபிலும் அந்த செய்தி உண்டு. அது நீங்கள் நிச்சயமாக கேட்காதவர்கள் அந்த செய்தி கேட்க வேண்டும் என்றுதான் என்னுடைய விருப்பமாக இருக்கிறது. அதை உங்கள் முன்பதாக சொல்கிறேன். യേശു ക്രിസ്തു രണ്ടാമത് വരണം, തീർച്ചയായിട്ടും വരണം എന്നുള്ളത് തെളിയിക്കാനായിട്ടുള്ള വാക്യഭാഗങ്ങളാണ് വായിച്ചു കേട്ടത്. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிச்சயமாக திரும்ப வர வேண்டும் என்பதை தெளிவுபடுத்தக்கூடிய சில வேத வசனங்களை அங்கே அந்த நாளிலே வாசித்தார்கள். ദൈവത്തിന്റെ നിത്യമായിട്ടുള്ള പ്ലാനിൽ ഉൾപ്പെട്ടതായിരുന്നു. அது தேவனுடைய நித்தியமான திட்டத்திலே உட்பட்ட ஒன்றாகும். യേശു ക്രിസ്തു വാഗ്ദത്തം ചെയ്തതിനായിരുന്നു. அதை இயேசு கிறிஸ்து தாமே வாக்குத்தத்தம் செய்தது. പരിശുദ്ധാത്മാവ് അത് വെളിപ്പെടുത്തിയിരുന്നു. பரிசுத்த ஆவியானவர் அதனை வெளிப்படுத்தினார். യേശു ക്രിസ്തുവിന്റെ സഭയെ ചേർത്തുകൊള്ളുവാൻ ആവശ്യമുണ്ടായിരുന്നു. இயேசு கிறிஸ்துவனுடைய சபையை தம்மண்டை அவர் சேர்த்துக் கொள்ள வேண்டியதாக இருந்தது. ഇവിടെ ദൈവത്തിന്റെ അനന്തമായ പരിപാടികൾ ഈ ലോകത്തിൽ നിറവേറ്റുവാനായിട്ട് യേശു ക്രിസ്തു വരേണ്ടതായിട്ടുണ്ടായിരുന്നു. தேவனுடைய அனந்தமாக இருக்கக்கூடிய தெய்வீக திட்டங்கள் இந்த பூமியில நிறைவேற்றப்படுவதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீண்டும் வர வேண்டியிருந்தது. ഈ കാര്യങ്ങൾ കൂടുതൽ മനസ്സിലാക്കാനായിട്ട് ആ മെസ്സേജ് കേൾക്കുന്നത് നന്നായിരിക്കും. இவைகளை கூடுதலாக அறிந்து கொள்வதற்கு அந்த செய்தியை மறுபடியும் நீங்கள் கேட்டால் மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். ഒരു വർഷം മുമ്പ്, കൃത്യമായിട്ട് പറഞ്ഞാൽ കഴിഞ്ഞ ഓഗസ്റ്റ് 2023 ഞാൻ ഇവിടെ ഒരു മെസ്സേജ് കൊടുത്തിരുന്നു. ஏறக்குறைய சரியாக ஒரு ஆண்டு காலம் முன்பதாக கடந்த ஆகஸ்ட் மாதம் 2023 வருஷம் இங்கே நான் ஒரு செய்தி கொடுத்தேன். ആ മെസ്സേജിന്റെ ടൈറ്റിൽ റാപ്ചർ ആൻഡ് thereafter എന്നുള്ളതായിരുന്നു. அந்த செய்தியினுடைய தலைப்பு
സഭ എടുത്തുകൊള്ളപ്പെടുതലും അതற்கு പിന്നറും என்ற தலைப்பாகும். അന്നത്തെ സമയത്തിന്റെ ഉള്ളിൽ റാപ്ചർ എന്നുള്ള വിഷയം മാത്രമേ എടുക്കാൻ കഴിഞ്ഞുള്ളൂ. அந்த நாளிலே கொடுத்த செய்தியிலே சபை எடுக்கப்படுதல் என்ற விஷயத்தை பற்றி மட்டுமே எடுக்க முடிந்தது. അത് അന്ന് എല്ലാവരും ശ്രദ്ധിച്ചിട്ടുണ്ടായിരിക്കാം, പലർക്കും ആ വിവരങ്ങളൊക്കെ നന്നായി അറിയുന്നതുമായിരിക്കാം. ஒருவேளை அந்த நாளிலே கவனித்திருப்பவர்கள் நிச்சயமாக அது தெரிந்திருக்கும், அதை ஒருவேளை கற்றும் இருப்பீர்கள். അതിന് രണ്ടാമത്തെ ഭാഗമായിട്ടുള്ള their after, അതായത് ആഫ്റ്റർ ദി റാപ്ചർ എന്നുള്ള വിഷയങ്ങൾ തന്നെ ഉണ്ട്. சபை எடுக்கப்பட்ட பின்பதாக இருக்கக்கூடிய அதன் பின்னர் என்று சொல்லக்கூடிய விஷயத்தில் அநேக குறிப்புகள் அதில் இருக்கின்றது. അതൊരു പക്ഷേ നാം അത്രമാത്രം ശ്രദ്ധിച്ചിട്ടുണ്ടോ എന്ന് അറിയില്ല, എങ്കിലും നമുക്കതൊന്ന് ആലോചിക്കണം, ഒന്ന് ചിന്തിക്കണം. പക്ഷെങ്കിൽ ഏതെങ്കിലും ഒരു വിഷയം മാത്രമേ ഇന്ന് ചിന്തിക്കാനായിട്ട് സമയം ഉണ്ടാകുകയുള്ളൂ. அதில் அநேக காரியங்கள் இருக்கின்றது. ஆனாலும் அதில் ஒவ்வொன்றாக நாம் நிச்சயம் சிந்திக்க வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் அவைகளில் இருக்கக்கூடிய ஒன்றை பற்றி மட்டுமே இந்த நாளில் நாம் முடிந்தவரை கற்றுக்கொள்ள போகிறோம். അതിൽ പറഞ്ഞിരിക്കുന്ന അല്ലെങ്കിൽ സംഭവിക്കാനിരിക്കുന്ന കാര്യങ്ങളിൽ ചിലത് ഇങ്ങനെയാണ്. ദാനിയേലിന്റെ പുസ്തകത്തിൽ പറഞ്ഞിരിക്കുന്ന 70 ആഴ്ചവട്ടം, அதிலே சொல்லப்பட்டிருக்கின்ற அநேக சம்பவங்களிலே ஒன்று தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்திலே சொல்லப்பட்டுள்ள தானியேலுடைய 70 வாரங்களினுடைய நிறைவு, ഗ്രേറ്റ് ട്രിബുലേഷൻ, மகா உபத்திரவ காலம். പിന്നീട് സംഭവിക്കേണ്ട കാര്യങ്ങൾ ഇസ്രായേലിന്റെ ഡെലിവറൻസ്, அதன் பின்பு சம்பவிக்க வேண்டியது இஸ்ரவேல் ஜனத்தினுடைய மீட்பு, കർത്താവായ യേശുക്രിസ്തുവിന്റെ മഹത്വ പ്രത്യക്ഷത, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமை பொருந்தி இருக்கக்கூடிய வெளிப்பாடு, സഹസ്രാബ്ദ മില്ലേനിയം വാഴ്ച, 1000 ஆண்டு அரசாட்சி, മനുഷ്യരെ ദൈവത്തിൽ വിശ്വസിക്കാത്ത മനുഷ്യർക്കുള്ള ന്യായവിധി, தேவனிலே விசுவாசம் வைக்காது இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏற்ற இருக்கக்கூடிய நியாய தீர்ப்பு, പുതിയ ആകാശവും പുതിയ ഭൂമിയും സൃഷ്ടിക്കപ്പെടുന്നത്, புதிய வானமும் புதிய பூமியும் ഉണ്ടാക്കപ്പെടുதൽ, അതിനുശേഷം സാത്താനെയും സാത്താന്റെ സൈന്യങ്ങളെയും ഒക്കെയും എന്നേക്കുമുള്ള അഗാധ കൂപത്തിലേക്ക് തള്ളിക്കളയുന്നത്, அதன் பின்பதாக சாத்தானையும் சாத்தானோடு இருக்கக்கூடிய தூதர்களையும் என்றென்றுமாக இருக்கக்கூடிய நித்திய கடலிலே அவனை தள்ளிவிடுவது, അതിനുശേഷം നിത്യത, அதன் பின்பு நித்தியம் என்பதாகும். ഇതിൽ ഞാൻ ചിലതൊക്കെ വിട്ടുപോയിട്ടുണ്ടാകാം, എങ്കിലും പ്രധാനപ്പെട്ട വിഷയങ്ങളാണ് ഇപ്പോൾ പറഞ്ഞത്. இதெல்லாம் இதிலே நான் சிலவற்றை ஒருவேளை விட்டு போயிருக்கலாம். இதிலே முக்கியமாக இருக்கின்ற சில விஷயங்களை பற்றி மட்டுமே நான் சொல்லியிருக்கிறேன். ആദ്യം പറഞ്ഞ ആ വിഷയത്തിൽ ചില കാര്യങ്ങൾ ഇന്ന് ചിന്തിക്കാനായിട്ട് ആഗ്രഹിക്കുന്നു. അതായത് 70 വീക്സ് ഓഫ് ഡാനിയൽ. இதிலே முதலாவதாக சொன்ன விஷயத்தை பற்றி மட்டுமே இந்த நாளில் நாம் சிந்திக்க இருக்கிறோம். தானியேலுடைய 70 வாரங்கள் என்பதாகும். പ്രാരംഭമായിട്ട് ദാനിയേലിന്റെ പ്രവചന പുസ്തകം 9-ാം അധ്യായം 24 മുതൽ 27 വരെയുള്ള വാക്യങ്ങളാണ് വായിക്കേണ്ടത്. എന്നാൽ ആദ്യം 24-ാം വാക്യം മാത്രം വായിക്കാം. நாம் இதற்கு ஏதுவாக தானியேலுடைய புத்தகம் 9-ஆம் அதிகாரம் 24 முதல் 27 வரை இருக்கின்ற வேத வசனத்தை வாசிக்க வேண்டும். ஆனால் முதலாவதாக 24வது வசனத்தை நாம் வாசிப்போம். மீறுதலை தவிர்க்கிறதற்கும், பாவங்களை தொலைக்கிறதற்கும், அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும், நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும், தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்திரிக்கிறதற்கும், மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும், உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. ഗബ്രിയേൽ ദൂതൻ ദാനിയേലിന് പ്രത്യക്ഷപ്പെട്ടിട്ട് പറയുന്ന കാര്യങ്ങളാണ് ഇവ. இங்கே காபிரியேல் தூதன் தானியேலுக்கு தரிசனமாகி சொன்ன வார்த்தைகளைத்தான் இங்கே நாம் வாசிக்கிறோம். ഈ സമയത്ത് ദാനിയേൽ ഒരു പ്രവാസത്തിലാണ്. இந்த குறிப்பிட்ட நேரத்தில் தானியேல் ஒரு சிறைவாசத்தில் இருக்கிறார். 1-2 മിനിറ്റുകൾ അതിനോടുള്ള ബന്ധത്തിൽ ഓർപ്പിക്കാൻ ആഗ്രഹിക്കുന്നത്, യഹോയാക്കീമിന്റെ ഭരണകാലത്ത് യഹൂദ ജനം വളരെ വഷളത്വം നിറഞ്ഞവരായിട്ട് ജീവിച്ചു. இதை பற்றி ஒரு சில வார்த்தைகளை நான் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். யோயாக்கீமினுடைய ஆட்சி காலத்திலே யூத ஜனங்கள் மிகவும் பொல்லாதவர்களாக வாழ்ந்து வந்தார்கள். അതിലുപരി ആ രാജാവ്, യഹോയാക്കീം എന്ന രാജാവ്, വഷളത്വത്തിന്റെ ഉച്ചകോടിയിൽ ഏറ്റവും മോശമായിട്ടുള്ള ഒരു പ്രവൃത്തി ചെയ്തു. அதற்கும் மேலாக யோயாக்கீம் என்று சொல்லக்கூடிய அந்த அரசன் மிகவும் பொல்லாத நிலைமையில் அக்கிரமத்தை நிகழ்த்தி வந்த நபராக ஜீவித்தான். അദ്ദേഹം ന്യായപ്രമാണ ചുരുളുകളെ തീ വെച്ച് കത്തിച്ചു കളഞ്ഞു. நியாயப்பிரமாணத்தினுடைய சுருள்களை அவன் நெருப்பிலிட்டு எரித்து போட்டான். ദൈവത്തിന് ഏറ്റവും കോപം ജ്വലിച്ച ഒരു സന്ദർഭമായിരുന്നു അത്. தேவனுக்கு அதிகமாக கோபத்தை ஏற்படுத்தின நிகழ்வாக இருந்தது. അവരെ ശിക്ഷിക്കാൻ തീരുമാനിച്ച ദൈവം അയൽ രാജ്യമായ ബാബേൽ രാജ്യത്തിലെ രാജാവായ നെബൂഖദ്നേസറിനോട് കൽപ്പിച്ചിട്ട് ഈ യഹൂദ രാജ്യം അവർ ക്യാപ്ചർ ചെയ്തു. அவர்களை சிட்சிக்க வேண்டும் என்று விரும்பின தேவன் தாமே அவர்கள் அயல் ராஜ்யமாக இருந்த பாபிலோன் தேசத்துக்கு அவர்களை சிறைவாசிகளாக அனுப்பினார்.
അങ്ങനെ പ്രവാസത്തിലേക്ക് കൊണ്ടുവന്നവരിൽ ഒരാളായിരുന്നു ദാനിയേലും തന്റെ 3 കൂട്ടുകാരും. இவனமாக சிறைவாசத்திற்குள் கொண்டு வந்திருந்த நபர்களிலே தானியேலும் அவனுடைய நண்பர்களும் ஒரு கூட்டமாக இருந்தார்கள். പ്രവാസത്തിൽ വന്നതിന് ശേഷം പോലും ദാനിയേലും കൂട്ടരും ഏക സത്യദൈവത്തിൽ പൂർണ്ണമായിട്ട് വിശ്വസിക്കുകയും ആ ദൈവത്തിന് വിശ്വസ്തരായിട്ട് സേവ ചെയ്യുകയും ചെയ്തിരുന്നു. சிறைவாசத்திலே இந்த தானியேலும் நண்பர்களும் வந்திருந்த போதும் கூட கர்த்தருக்கு உண்மையுள்ளவர்களாக இருந்து அந்த கர்த்தருக்கு மட்டுமே அவர்கள் பணிவிடை செய்தும் வந்தார்கள். ദാനിയേലിനെ ദൈവം അനുഗ്രഹിച്ചു. ദാനിയേലിന്റെ വിശ്വസ്തതയെ മാനിച്ചു. ഏറ്റവും പ്രിയ പുരുഷൻ എന്നുള്ള ഒരു ഓണറബിൾ പേരും കൂടെ ലഭിക്കാനിടയായി. தானியேலை கர்த்தர் ஆசீர்வதித்தார். தானியேலுடைய உண்மைத்தன்மையை கர்த்தர் ஆசீர்வதித்து கனப்படுத்தினார். அந்த நேரத்தில் தானியேல் கர்த்தருக்கு மிகவும் பிரியமானவன் என்ற பெயரும் அவ்விடத்திலே பெறுகிறான். ദാനിയേലിന് സ്വപ്നങ്ങളെ ഇന്റർപ്രറ്റ് ചെയ്യാനുള്ള പ്രത്യേക കഴിവും ദൈവം കൊടുത്തു. தரிசனங்களை வியாக்கியானம் செய்வதற்கு ஏதுவாக இருக்கக்கூடிய குறிப்பிட்ட ஞானத்தையும் தானியேலுக்கு தேவன் கொடுத்தார். ദാനിയേലിന് ദൈവവചനം വായിച്ചുകൊണ്ടിരിക്കുന്നതിനും ധ്യാനിക്കുന്നതിനും പഠിക്കുന്നതിനും അതുപോലെ തന്നെ പ്രാർത്ഥിക്കുന്നതിനും ഒക്കെയുള്ള അവസരം പതിവായിട്ട് ഉപയോഗിച്ചുകൊണ്ടിരുന്നു എന്ന് ആ പുസ്തകത്തിൽ നാം വായിക്കുന്നു. இந்த புத்தகத்தின் வாயிலாக தானியேலை குறித்து நாம் படிக்கும் பொழுது கற்றுக்கொள்ளும் பொழுது அவர் எப்பொழுதும் வேத வசனத்தை வாசிக்கிறதும் ஜெபிப்பதும் அதே போல தரிசனங்களை வியாக்கியானம் செய்வதுமாக இருக்கின்ற வேலை செய்து வந்தார் என்றும் நாம் காண முடியும். ദാനിയേൽ വചനം പഠിച്ച കൂട്ടത്തില് യെരമ്യാ പ്രവാചകന്റെ പുസ്തകത്തിൽ നിന്നും അറിഞ്ഞ ഒരു സത്യം മനസ്സിലാക്കി. இங்க வசனத்தை வாசித்திருந்த கூட்டத்தினர் மத்தியிலே எரேமியா எழுதின தீர்க்க தரிசன ஒரு வசனத்தையும் இந்த தானியேல் வாசிக்கிறார். അതായത് ഈ പ്രവാസവാസം 70 വർഷത്തേക്കേ ഉള്ളൂ. അതിൽ 68 വർഷവും ഇപ്പോൾ കഴിഞ്ഞിരിക്കുന്നു. ഇനി 2 വർഷം മാത്രമേ ബാക്കിയുള്ളൂ എന്നുള്ള വസ്തുത ദാനിയേൽ ഗ്രഹിച്ചു. அது எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் மூலமாக 70 ஆண்டு காலத்தினுடைய சிறைவாசம் இப்பொழுது நிறைவு பெற இருக்கிறது என்பதை குறித்தும் மீதம் 2 ஆண்டுகள் மட்டுமே அதில் இருப்பதை குறித்தும் அறிந்து கொள்கிறார்கள். 2 വർഷം കൂടെ മാത്രമേ ഈ പ്രവാസവാസം ഉള്ളല്ലോ, ഞങ്ങൾക്ക് തിരിച്ച് സ്വന്തം ദേശത്തേക്ക് പോകാമല്ലോ എന്നുള്ള ആ വാർത്ത മനസ്സിലാക്കിയ ദാനിയേൽ വളരെ സന്തോഷിച്ചു. அந்த 2 ஆண்டுகள் மட்டும்தானே இன்னும் சிறைவாசம் இருக்கிறது என்பதை குறித்து அறிந்து கொண்ட தானியேல் இதை குறித்து மீண்டுமாக நாம் சொந்த ஊருக்கு திரும்ப செல்கிறோமே என்ற ஒரு ஆவலும் அதே போல விருப்பமும் அதிகமாக ஏற்பட்டது. അങ്ങനെ സന്തോഷിച്ച ദാനിയേൽ അമിത സന്തോഷമൊന്നും കാണിച്ചില്ല. പകരം ദാനിയേൽ ദൈവത്തോട് പ്രാർത്ഥന കഴിച്ചു. തനിക്കും തൻ്റെ കൂടെയുള്ള ജനത്തിനും വേണ്ടി ദൈവത്തോട് പാപക്ഷമ ആവശ്യപ്പെട്ടു എന്ന് നാം വായിക്കുന്നു. அது மட்டுமல்ல, இதனை குறித்து அறிந்து கொண்டிருக்கக்கூடிய தானியேல் இதனை சந்தோஷத்தினுடைய மிகுதியினாலே பொங்காமல் மாறாக கர்த்தரிடத்திலே விண்ணப்பிக்கின்றதையும் கர்த்தரிடத்திலே பாவரிக்கை செய்கிறதை குறித்தும் அதே புத்தகத்திலே வாசிக்கின்றோம். അങ്ങനെ സന്തോഷമായിട്ടിരിക്കുന്ന ദാനിയേലിന് ആണ് ഗബ്രിയേൽ ദൂതൻ പ്രത്യക്ഷപ്പെട്ടിട്ട് ഈ വിവരം പറയുന്നത്. இவ்வளவு அதிக சந்தோஷத்தோடு நிறைந்திருக்கக்கூடிய தானியேலுக்கு தான் காபிரியேல் தூதன் தரிசனமாகி சொன்ன வார்த்தைகள் இங்கே நாம் வாசிக்க கேட்டோம். നിന്റെ ജനത്തിനും നഗരത്തിനും, അതായത് യെരുശലേം നഗരത്തിനും 70 ആഴ്ചവട്ടം നിശ്ചയിച്ചിരിക്കുന്നു. உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது என்றார். ഞാൻ ആദ്യമേ പറയട്ടെ, முதலாவதாகவே சொல்லட்டும், നമ്മൾ ഇപ്പോൾ ആയിരിക്കുന്ന കാലം 69 ആഴ്ചവട്ടം കഴിഞ്ഞില്ല, 69 ആഴ്ചവട്ടത്തിലാണ് നാം നിൽക്കുന്നത്. நாம் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த காலகட்டமானது 69 வாரத்தினுடைய வாரம் நிறைவு பெறவில்லை. അതിന്റെ അർത്ഥം ഒരു ആഴ്ചവട്ടം കൂടി ബാക്കിയുണ്ട്. அதனுடைய நிறைவாக இருக்கக்கூடிய நேரத்தில் நாம் இருக்கின்றோம். அப்படியானால் மீதமாக இன்னும் ஒரு வாரம் உண்டு. ഈ 69 ആഴ്ചവട്ടം എന്താണ് സംഭവിച്ചത്? இந்த 69 வாரங்களிலே என்னெல்லாம் நடைபெற்றது? അത് എന്നാണ് തുടങ്ങിയത്? அது எப்பொழுது துவங்கியது? എന്ന് അവസാനിക്കും? அது எப்பொழுது நிறைவு பெறும்? ബാക്കി ഒരു ആഴ്ചവട്ടം എന്നായിരിക്കും? மீதம் இருக்கக்கூடிய ஒரு வாரம் என்று சொல்வது என்ன இருக்கும்? ഒരു പക്ഷേ ചിലരെങ്കിലും ചിന്തിക്കും, ഈ കാര്യങ്ങളൊക്കെ നമ്മൾ എന്തിനാ അറിയുന്നത്? ஒருவேளை இதையெல்லாம் நம்ம எதுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒருவேளை நாம் ஒரு சிலராவது நினைக்கலாம். കാരണം ഈ 70ാമത് ആഴ്ചവട്ടം നമ്മളെ സംബന്ധിച്ചുള്ളതല്ല. കാരണം இந்த 70வது வாரம் என்று சொல்வது நம்மை பொறுத்த மட்டும் நமக்கு ஒப்புடையதல்ல. അത് ദൈവത്തെ അനുസരിക്കാത്ത ഇസ്രായേലിനും അതുപോലെ ദൈവത്തെ ഒട്ടും അനുസരിക്കാത്ത ஜாதிகளுக்கும் வேண்டியுள்ளതാണ്. அதை தேவனுக்கு கீழ்ப்படியாது இருக்கக்கூடிய இஸ்ரவேல் ஜனத்திற்கும் தேவனை ஏற்றுக்கொள்ளாது இருக்கக்கூடிய புறஜாதிகளுக்குமாக அந்த வாரம் வைக்கப்பட்டிருக்கிறது. എന്നിരിക്കലും 70 ആഴ്ചവട്ടം എന്നുള്ള ഒരു വിഷയം സാധാരണ സംസാരിച്ചില്ലെങ്കിലും തിരുവചനത്തിൽ വളരെ பிரதானப்பட்ட ஒரு விஷயமான. ஆனாலும் அந்த 70 வாரங்களை குறித்து பிரதானமாக நாம் குறிப்பிட்டு சொல்லாவிட்டாலும் கூட இது மிக மிக முக்கியமாக கருத்தூன்றிய வேத புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதாகும்.
അത് എപ്പോൾ തുടങ്ങിയെന്നുള്ളതിന് തിരുവചനത്തിൽ തെളിവുണ്ട്. அதை எப்பொழுது ஆரம்பித்தது என்பதை பற்றியும் வேத வசனத்திலே அதற்கேற்ற தெளிவுகள் உண்டு. 25 വാക്യം നോക്കിയിട്ട് அதனுடைய 25வது வசனத்தை நாம் வாசிப்போம். இப்போதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வருமட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். മനസ്സിലായെന്ന് വിചാരിക്കുന്നു. இது புரிந்தது என்று நம்புகிறேன். ഇവിടെ ശ്രദ്ധിക്കേണ്ട ഒരു കാര്യം, கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், 2 രാജാക്കൾ കൽപ്പനകൾ പുറപ്പെടുവിച്ചതായിട്ട് ദാനിയേലിന്റെ ലേഖന പുസ്തകത്തിലും എസ്രാ നെഹമ്യാവിന്റെ പുസ്തകങ്ങളിലൊക്കെയും പറയുന്നുണ്ട്. நாம் தானியேல் புத்தகத்திலும் எஸ்ரா நெகேமியாவுடைய புத்தகத்திலும் வாசிக்கும் பொழுது 2 ராஜாக்கள் இந்த நகரத்தை எடுத்து கட்டும்படியான கற்பனையை பிறப்பித்தார்கள் என்று காண முடியும். കോരേശ് എന്ന് പറയുന്ന രാജാവ് ഒരു കൽപ്പന കൊടുത്തു, പക്ഷേ അത് ദേവാലയം കെട്ടുന്നതിന് വേണ്ടിയുള്ളതായിരുന്നു. கோரேஸ் என்ற ராஜா ஒரு கட்டளை பிறப்பிக்கின்றார். ஆனால் அந்த கட்டளையானது தேவாலயத்தை எடுத்து கட்டுவதற்காக கொடுக்கப்பட்டது. അത് എസ്രായുടെ പുസ്തകം 1-ാം അധ്യായം ആദ്യത്തെ ചില വാക്യങ്ങളിൽ അത് കാണാൻ കഴിയും. அது எஸ்ராவினுடைய புத்தகம் முதல் அதிகாரத்தில் இருக்கிற சில வசனங்களில் நாம் வாசிக்க முடியும். വേറൊരു രാജാവ്, അദ്ദേഹത്തിന്റെ പേര് അത് ഉച്ചരിക്കാൻ തന്നെ പ്രയാസമാണ്, അർത്ഥഷഷ്ട രാജാവ്. இந்த வேறொரு ராஜா கட்டளை பிறப்பிக்கின்றார். அவருடைய பெயர் அர்த்தசஷ்டா என்பதாகும். ആ രാജാവിന്റെ കാലത്ത് ആ രാജാവാണ് മറ്റൊരു കൽപ്പന പുറപ്പെടുവിച്ചത്. அந்த ராஜா அவருடைய காலகட்டத்திலே வேறொரு கட்டளையை பிறப்பிக்கின்றார். ആ കൽപ്പനയാണ് യെരുശലേം നഗരം റീബിൽഡ് ചെയ്യാൻ വേണ്ടിയുള്ള ഒരു കൽപ്പനയായിരുന്നു. அவருடைய கட்டளை என்னவென்றால் எருசலேம் நகரமானது அதனுடைய மதில் சுவர் மறுபடியும் கட்டப்பட வேண்டும் என்பதாகும். ആ കൽപ്പന നെഹമ്യാവിന്റെ പുസ്തകം 2-ാം അധ്യായത്തിൽ നമുക്ക് വായിക്കാൻ കഴിയും. அந்த கட்டளை குறித்து நெகேமியாவின் புத்தகம் 2-ாம் அதிகாரத்திலே நாம் வாசிக்க முடியும். നമ്മളിപ്പോൾ 24-ാം വാക്യത്തിൽ വായിച്ച പ്രകാരം 7-ഉം 62-ഉം ആഴ്ചവട്ടങ്ങൾ ചേർത്ത് 69 ആഴ്ചവട്ടങ്ങൾ വരെ ഒരു കാലാവധി ഇപ്പോൾ നമ്മൾ വായിച്ചു കേട്ടു. இப்பொழுது வாசித்த 25வது வசனத்திலே 2 வாரங்களை நாம் சேர்க்கும் பொழுது 7 வாரங்களும் பின்பதாக 62 வாரங்களையும் சேர்க்கும் பொழுது இப்பொழுது இருக்கக்கூடிய 69 വാരത്തിനുடைய ഇറുതിയിലെ இருக்கின்றோம் என்பதை அறிந்து கொள்ள முடிகிறது. അവിടെ ഒരു വാക്ക് ഉപയോഗിച്ചിട്ടുണ്ട്, 69 വാരം എന്ന് പറയുന്നത് അഭിഷിക്തന്റെ അവതാരത്തോടു കൂടിയാണ്, വെളിപ്പെടുത്തലോടുകൂടിയാണ്. இங்கே 69 வாரத்தினுடைய இறுதி என்று சொல்வது அங்கே இருக்கக்கூடிய அருவருப்பானவனுடைய வெளிப்பாடு என்பதோடு கூட அபிஷிக்தന്റെ அபிஷேகம் செய்யப்பட்டவருடைய അവതാരം, அவருடைய பிறப்போடு கூட அது ஆரம்பிக்கிறது. മാത്രമല്ല അഭിഷിക്തനായ പ്രഭു എന്ന് പറയുമ്പോൾ കുട്ടിയായിട്ടുള്ളതല്ല. കർത്താവ് ഈ ഭൂമിയിൽ 30 വർഷത്തിന് ശേഷം പരസ്യ ശുശ്രൂഷ നടന്നിട്ട് അതിന്റെ അവസാന സമയത്ത് ഒരു കഴുതക്കുട്ടിയുടെ മുകളിൽ കയറി യെരുശലേം നഗരത്തിലേക്ക് ഒരു രാജാവെന്ന രീതിയിൽ എഴുന്നള്ളി പോകുന്നുണ്ട്. അതാണ് அபிஷிக்தனாய பிரபு എന്ന് പറയുന്നത്. இங்கே சொல்லப்படும் பொழுது அபிஷேகப்படுத்தப்பட்டவராக இருக்கின்ற பிரபுவாகிய மேசியா வருமட்டும் என்று சொல்லப்படும் பொழுது அவருடைய பிறப்பின் இருக்கக்கூடிய அந்த பிறந்த நாள் என்று குறிப்பிடப்படாமல் மாறாக அவர் பிறந்து பிள்ளையாக வளர்ந்து வாலிப பருவத்தை எட்டி பின்பதாக அவர் எருசலேம் நகரத்திற்குள்ளாக வரக்கூடிய அந்த குறிப்பிட்ட நேரத்தை தான் இங்கே சொல்லப்படுகின்றது. നമുക്ക് വചനത്തിൽ നിന്ന് അറിയാവുന്ന ഒരു കാര്യമാണല്ലോ, ഈ സംഭവത്തിന് ശേഷം ചില ദിവസങ്ങൾക്ക് ശേഷമാണല്ലോ കർത്താവായ യേശു ക്രിസ്തു ക്രൂശിൽ മരിക്കപ്പെട്ടത്. அந்த நாளில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கழுதை குட்டியிலே ஏறி வரும் நாளுக்கு பின்பதாக சில நாட்களுக்குள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அவர் அடிக்கப்படுகிறார். അഭിഷിക്തനായ പ്രഭു ഛേദിക്കപ്പെടും എന്ന് ഇപ്പോൾ വായിച്ച വാക്യങ്ങളിൽ കാണുന്നുണ്ട്. இந்த வாசித்த வசனத்திலே அபிஷேகப்படுத்தப்பட்டவராகிய பிரபுவாகிய மேசியா அவர் சங்கரிக்கப்படுவார் என்றும் 26வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். അതായത് ചില ദിവസങ്ങൾ, അതും 69-ാം ആഴ്ചവട്ടത്തിന്റെ സമയത്ത് തന്നെയാണ് ഈ പ്രഭു അഭിഷേകം ചെയ്ത പ്രഭുവായിട്ട് യെരുശലേമിലേക്ക് കയറുന്നതും തുടർന്നുള്ള ദിവസങ്ങളിൽ ഛേദിക്കപ്പെടുന്നതും. இங்கே 62 வாரங்களும் பின்பதாக அதற்கு வாரங்களுக்கு பின்பு மேசியா அவர் பிரவேசித்து பின்பு சங்கரிக்கப்படுவார் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. അതേ വാക്യത്തിൽ 25-ാം വാക്യത്തില് മറ്റൊരു പ്രഭു, വരുവാനുള്ള പ്രഭു എന്ന് അങ്ങനെയില്ലേ അത്, அதோட வாய்ச்சிட்டு அதுல 26வது வசனத்தினுடைய 2ஆம் பகுதியிலே, ஆனாலும் தமக்காக அல்ல நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள். வரப்போகிற பிரபு என்றும் சொல்லப்படுகிறது. ഈ ആരാണ് ഈ വരുവാനുള്ള പ്രഭു? இந்த வரப்போகின்ற பிரபு என்பவன் யார்?
ഒരേ വാക്യത്തിൽ തന്നെ രണ്ട് പ്രഭുക്കന്മാരെ കുറിച്ച് പറയുന്നുണ്ട്. ஒரே வசனத்துல இரண்டு பிரபுக்களை குறித்து சொல்லப்படுகிறது. ഒന്ന് അഭിഷിക്തനായ പ്രഭു, ஒன்று அபிஷேகம் செய்யப்பட்ட பிரபு, നമ്മുടെ കർത്താവായ യേശു ക്രിസ്തു. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ഇനിയും വരുവാനുള്ള പ്രഭു എന്ന് പറയുന്നത് അന്ത്യക്രിസ്തുവിനെ കുറിച്ചാണ്. இன்னும் வரப்போகின்ற பிரபு என்று சொல்லப்படுவது எதிர் கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிறதாகும். അത് ഈ അവസാനത്തെ 70ാമത്തെ ആഴ്ചവട്ടത്തിൽ പ്രത്യക്ഷപ്പെടാനിരിക്കുകയും ഈ ലോകത്തെ ഭരിക്കുകയും ചെയ്യുന്നതായിട്ടുള്ള അന്ത്യക്രിസ്തുവിനെ കുറിച്ചാണ് വരുവാനുള്ള പ്രഭു എന്ന് പറയുന്നത്. அது 70வது வாரத்திலே இங்கும் பூமியிலே பிரத்யட்சமாக இருக்க போகின்ற அந்த எதிர் கிறிஸ்துவை பற்றி தான் இந்த வரப்போகின்ற பிரபு என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. യേശു ക്രിസ്തു ലോകത്തിലായിരുന്നപ്പോൾ ഒരിക്കൽ ഇങ്ങനെ പറഞ്ഞു, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்த நாட்களிலே ஒருமுறை இப்படியாக சொன்னார், എന്റെ പിതാവിന്റെ നാമത്തിൽ വന്നു പക്ഷേ എന്നെ നിങ്ങൾ സ്വീകരിച്ചില്ല. என்னுடைய பிதாவுடைய நாமத்திலே வந்தேன், ஆனாலும் என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. എന്നാൽ സ്വന്തം നാമത്തിൽ വരുന്നവനെ നിങ്ങൾ ഏറ്റുകൊള്ളൂ. ஆனால் தன்னுடைய சுய நாமத்தினாலே வரக்கூடிய ஒருவனை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். അതാണ് ഈ വരുവാനുള്ള പ്രഭു. அந்த நபர் தான் இந்த வரப்போகின்ற பிரபு என்று சொல்லப்படுகின்றவன். ഒരു കാര്യം കൂടെ പറയട്ടെ, நான் சொல்லட்டும். 70ാം ആഴ്ചവട്ടം 70ാം ആഴ്ചവട്ടം അല്ല 70ാം ആഴ്ചവട്ടം 70th വീക്ക് അത് നടക്കുന്നതിന് മുമ്പ് രണ്ട് കാര്യങ്ങൾ ഇവിടെ ലോകത്തിൽ നടക്കണം. 70வது வாரம் என்று சொல்லும் அந்த வாரம் ஆரம்பிப்பதற்கு முன்பதாக இந்த உலகத்துல இரண்டு காரியங்கள் நடைபெற வேண்டும். ഏറ്റവും പ്രധാനമായിട്ടുള്ളത് റാപ്ചർ എന്ന വസ്തുതയാണ്. மிக மிக முக்கியமாக சபை எடுக்கப்பட வேண்டும். രണ്ടാമത് കൃപായുഗം അവസാനിക്കും. இரண்டாவதாக கிருபையினுடைய யுகம் முடிவு பெறும். മൂന്നാമത് ഒന്നും കൂടെ പറയാം, പരിശുദ്ധാത്മാവ് എടുക്കപ്പെടും. பரிசுத்த ஆவியானவரும் இங்கிருந்து பூமியிலிருந்து எடுக்கப்படுவார். ഇപ്പോൾ ഈ 70ാം ആഴ്ചവട്ടത്തിൽ നടക്കുന്ന കാര്യങ്ങൾ എന്തൊക്കെയാണെന്നുള്ളതും നമുക്ക് ആലോചിക്കാവുന്നതാണ്. 70வது வாரத்திலே என்னவெல்லாம் நடைபெறும் என்பதை குறித்தும் ஆலோசிக்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது. സഭ ഇവിടെ നിന്നും എടുക്കപ്പെട്ടതിന് ശേഷം ആണ് ഈ 70ാം ആഴ്ചവട്ടം ആരംഭിക്കുന്നത്. സഭയാனது இந்த பூமியிலிருந்து எடுக்கப்பட்ட பின்பதாகத்தான் இந்த 70வது வாரம் துவங்கும். ഈ കഴിഞ്ഞ ദീർഘവർഷങ്ങൾ ഒരു ശൂന്യകാലം എന്ന് അറിയപ്പെടുന്നു. இங்க கடந்த अनेक வருஷங்களும் மிகவும் ஒரு இருண்ட ஒரு காலம் என்றுதான் அறியப்படுகின்றது. നാം അറിയുന്നത് പോലെ ഇസ്രായേൽ ജനം 100ലധികം രാജ്യങ്ങളിലേക്ക് ചിതറിക്കപ്പെടുകയും പിന്നീട് ദൈവത്തിന്റെ വാഗ്ദത്തം അനുസരിച്ച് അവർ 1948 ഒരു രാജ്യമായി വീണ്ടും എസ്റ്റാബ്ലിഷ് ചെയ്യുകയും ചെയ്തു. நாம் அறிந்த வண்ணமாக இஸ்ரவேல் தேசமானது அநேக நூற்றுக்கணக்கு மேற்பட்டிருக்கக்கூடிய தேசங்களிலே சிதறி போனவர்களாக இருந்து 1948வது வருஷத்திலே ஒரு தேசமாக அவர்கள் സ്ഥാപിക്കപ്പെട്ടാர்கள். ആ ഇരുണ്ട കാലം അല്ലെങ്കിൽ ആ ഒരു പീരിയഡ് ഇസ്രായേലിന് കഷ്ടകാലമായിരുന്നു. അല്ലെങ്കിൽ ഞാൻ ആദ്യം പറഞ്ഞ ആ വാക്ക് തന്നെ ഉപയോഗിക്കാം. എന്നാ കാലമാ? ഇരുണ്ട കാലം തന്നെ പറയാം. ഇരുണ്ട കാലം ഇസ്രായേലിന് ഒരു കഷ്ടകാലമായിരുന്നു. அதை முதலாவது சொன்னது போலவே அந்த இருண்ட காலமாக இஸ்ரவேல் ஜனத்திற்கு இருந்து அது மிகப்பெரிய ஒரு கடினத்தின் நாட்களாகவும் இருந்தது. എന്നാൽ അതേ ഇരുണ്ട കാലം ജാതികൾക്ക് ഒരു ഭാഗ്യകാലമായിരുന്നു. ஆனால் அதே இரண்டு நாட்கள் என்று சொல்வது புறஜாதியாருக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாட்களாக இருந்தது. എന്തുകൊണ്ടാണെന്ന് മനസ്സിലായി കാണുമല്ലോ. அதை ஏன் என்று சொல்லி புரிந்து கொள்ள முடிகிறது அல்லவா? കർത്താവായ യേശു ക്രിസ്തുവിന്റെ ക്രൂശ് മരണത്തിന് ശേഷമാണല്ലോ ദൈവം തനിക്ക് വേണ്ടി ഒരു ജാതിയെ തിരഞ്ഞെടുക്കുവാൻ വേണ്ടി തീരുമാനിച്ചത്. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தின் பின்பதாக இங்கே தனக்கென்று ஒரு ஜாதியை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினார். അങ്ങനെ കർത്താവായ യേശു ക്രിസ്തുവിന്റെ ക്രൂശ് മരണത്തിൽ വിശ്വസിച്ചവരായിട്ടുള്ള ജാതികളായിട്ടുള്ളവർക്ക് ദൈവമക്കളായി തീരുവാനും സഭയുടെ അംഗങ്ങളായി തീരുവാനായിട്ടും സാധിച്ചു. അതുപോലെ ആண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்திலே விசுவாசம் வைத்திருக்கக்கூடிய நபர்கள் புறஜாதியார் இருந்தாலும் அவர்கள் சபையினுடைய அங்கமாக மாறுகிறார்கள். ഇപ്പോൾ അടുത്ത വാക്യത്തില് അവന് ഒരുത്തനും ഇല്ലായിരുന്നു എന്നൊരു പദപ്രയോഗമുണ്ട്. 26-ലായിരിക്കണം. பின்பு 26வது வசனத்திலே ഛേദിക്കപ്പെട്ടു എന്ന് പറഞ്ഞതിന് ശേഷം അവന് ആരും ഇല്ലെന്ന് വരും. നമ്മള് ആരാധനാ വേളയിൽ കർത്താവിന്റെ ക്രൂശ് മരണത്തെ കുറിച്ചൊക്കെ ചിന്തിക്കുമ്പോൾ വരുന്ന ഒരു വാക്കാണ് അവന് ആരും ഇല്ലെന്ന് വരും. തമിഴിലെ വരുമ്പൊழுது അത് யாரும் ஒளிய பண்ணுவார். ആരുമില്ല മീൻസ് he will be alone. அவர் தனித்திருப்பார் என்று சொல்லப்படுகின்ற வார்த்தை. ക്രൂശിൽ വാസ്തവത്തിൽ ക്രൂശിൽ he was alone. உண்மையா சொன்னால் சிலுவையில் அவர் தனித்துதான் இருந்தார். കൂടെ ഉണ്ടായിരുന്ന ശിഷ്യന്മാരെല്ലാം ഭയന്ന് ഓടിപ്പോയി.
உடனிருந்த சீஷர்கள் பயந்து அவரை விட்டு ஓடி போனார்கள். അനേക നാളുകൾ കൂടെ നടന്ന ഫോളോവേഴ്സ് അവരും കർത്താവിനെ വിട്ടുപോയി. அநேக நாட்கள் அவரோட கூட இருந்த அவருடைய பின்னடியார்களும் அவருடன் இல்லாமல் விட்டு போய்விட்டார்கள். പിതാവായ ദൈവം പോലും തന്നെ മറന്നു കളഞ്ഞോ എന്ന് തോന്നുന്ന രീതിയിൽ കർത്താവ് ക്രൂശിന്മേൽ കിടന്നുകൊണ്ട് നിലവിളിക്കുന്നുണ്ട്. பிதாவாகிய தேவனும் கூட அந்த நேரத்தில் தன்னோட கூட இல்லையா என்ற ஒரு எண்ணம் எழுப்பும் வண்ணமாக அங்கே கல்வாரி சிலுவையிலே தொங்கிக் கொண்டு அவர் கதறுகிறார். ഈ സമയത്ത് നമുക്ക് സന്തോഷത്തോടുകൂടിയും നന്ദിയോടുകൂടിയും ഓർക്കേണ്ട ഒരു വസ്തുതയാണ്, നമുക്ക് ഓരോരുത്തർക്കും വേണ്ടിയാണ് ക്രിസ്തു ആരുമില്ലാത്തവനായി തീർന്നത്. யாரும் இல்லாதவராக கிறிஸ்து மாறி இருந்த சூழ்நிலையானது நாம் எல்லாருக்காகவும் என்பதை குறித்தும் இந்த நேரத்தில் நாமும் சந்தோஷமாக அதை நினைவு கூற வேண்டும். പല പാട്ടുകളിലും നമ്മൾ അതൊക്കെ കാണുന്നുണ്ട്. അവനോട് കൂടെ ആരും ഉണ്ടായിരുന്നില്ല, അവനെ അതായത് മലയാളത്തിൽ ഇങ്ങനെയാണ്, സഹതാപം ഒരുത്തനും ഇല്ലവനിൽ. அவருக்கு துணையாக அவர் மேல் to show sympathy, அவர் மேல் பரிதாபத்தை காண்பிப்பதற்கும் உடன் ஒருவருமே இல்லை என்று சொல்லக்கூடிய பாடல் வரிகளும் உண்டு. സഹകാരികൾ ഒരുവരും ഇല്ലവരിൽ. அவருக்கு பரிதபிக்கிறவர்கள் அவரோடு கூட. സഹകാരി means to accompany, அவரோடு company. அவருக்கு துணையாக ஒருவரும் அவ்விடத்துல இல்லை என்பது. അങ്ങനെയുള്ള ഒരു അവസ്ഥയിൽ കൂടി കർത്താവ് കടന്നുപോയി. அப்பேற்பட்ட ஒரு சூழலில் தான் ஆண்டவர் கடந்து சென்றார். അങ്ങനെ കടന്നുപോയ ആ കർത്താവിനെ വിശ്വസിപ്പാൻ, ആ കർത്താവ് മുഖാന്തരം നമുക്ക് ലഭിച്ച രക്ഷയിൽ വിശ്വസിപ്പാൻ, രക്ഷിക്കപ്പെടുവാൻ, ദൈവമക്കളായി തീരുവാൻ ഒക്കെയും ഭാഗ്യം ലഭിച്ചവരാണ് നമ്മൾ. இவ்வளவு விடுக்கமான வழியின் வழியாய் கடந்து போயிருந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் நாம் விசுவாசம் வைக்கவும், அவரை நம்பி இருக்கவும், அவர் மூலமாய் நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை நினைக்கவும் நமக்கு வாய்ப்பு ஏற்பட்டது. അങ്ങനെയുള്ളവർക്ക് ഈ 70-ാം ആഴ്ചവട്ടത്തിലേക്ക് പ്രവേശിക്കേണ്ടി വരില്ല. அப்படிப்பட்ட நபர்களுக்கு அவருடைய விசுவாசம் வைத்திருக்கிறவர்களுக்கு இந்த 70வது வாரத்திற்குள்ளாய் பிரவேசிப்பதற்கு ஏதுவான ஒரு வாய்ப்பு ஏற்படாது. അതിന് മുമ്പ് നാം എടുക്കപ്പെടും. அதற்கு മുൻകൂട്ടിயே നാം എടുക്കപ്പെടുவோം. കർത്താവായ യേശു ക്രിസ്തു തൻ്റെ സഭയെ ചേർക്കുവാനായിട്ട് മധ്യാകാശത്തിൽ വരും. അല്ല, വേറൊരു അർത്ഥത്തിൽ പറഞ്ഞാൽ തന്നിൽ വിശ്വസിക്കുന്ന വിശുദ്ധരെ ചേർക്കുവാനായിട്ട് കർത്താവ് മധ്യാകാശത്തിൽ വരും എന്ന് ഉറച്ചു വിശ്വസിക്കുകയും ആശിക്കുകയും ചെയ്യുന്നവരാണല്ലോ നാം ഒക്കെ. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய சபையை அல்லது தம்மேல் விசுவாசம் வைத்திருக்கக்கூடிய நபர்களை தம்மண்டையாக சேர்த்துக் கொள்ளும்படியாக அவர் மத்திய வானத்திலே வருவார் என்பதை உறுதியாய் நம்பக்கூடிய கூட்டத்தில் இருக்கின்ற நபர்களாக நாம் இருக்கிறோம் அல்லவா? വേറൊരു വിധത്തിൽ പറഞ്ഞാൽ തൻ്റെ ജീവനെ നൽകി വീണ്ടെടുത്ത മണവാട്ടിയെ കൈക്കൊള്ളുവാനായിട്ട്, ഈ ലോകത്തിൽ നിന്ന് മാറ്റി തങ്ങളിലേക്ക് കൊണ്ടുപോകാനായിട്ട് കർത്താവായ യേശു ക്രിസ്തു മധ്യാകാശത്തിൽ വരും. ആ വരവ് ഏറ്റവും ആസന്നമെന്ന് നാമും വിശ്വസിക്കുന്നു. வேறொரு விதத்திலே சொல்ல வேண்டும் என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்பியிருக்கிற நபர்களை அவர் மறுபடியும் மத்திய வானத்திலே வந்து அவர்களை எடுத்துக்கொள்வார் என்ற நம்பிக்கை நமக்கு மிகப்பெரிய உற்சாகத்தை தருகிறது. ഈ 70-ാം ആഴ്ചവട്ടത്തിലാണ് ഈ ഗ്രേറ്റ് ട്രിബുലേഷൻ എന്ന് പറയുന്നത് നടക്കുന്നത്. இந்த 70வது வாரத்தில் தான் மகா உபத்திரவ காலம் என்பது நிறைவேறும். അത് 7 വർഷം. அது 7 ആണ്ടുകൾ. ആ പീരീഡിലാണ് സാത്താൻ ആന്റി ക്രൈസ്റ്റ് വെളിപ്പെടുന്നത്. அந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் தான் எதிர் கிறிஸ்து வெளிப்படுவான். ആ എതിർ ക്രിസ്തു ഇസ്രായേലുമായിട്ട് ഒരു ഉടമ്പടി വയ്ക്കും. அந்த எதிர் கிறிஸ்து இஸ்ரவேல் ஜனத்தோட ஒரு உடன்படிக்கை வைப்பான். ആദ്യത്തെ 3.5 വർഷം ആ ഉടമ്പടി പ്രാബല്യത്തിൽ ഉണ്ടായിരിക്കും. முதலாவதாக இருக்கக்கூடிய ஒப்பந்தத்திலே முதல் 3.5 ஆண்டுகள் மிகவும் சமாதான காலமாக அவன் வைத்துக் கொள்வான். ആ 3.5 വർഷത്തിന് ശേഷം, അതിന്റെ മധ്യഭാഗത്ത് 3.5 വർഷം ആകുമ്പോൾ സാത്താൻ ഉടമ്പടി ലംഘിക്കും. 3.5 ஆண்டுகள் முடிந்த பின்பதாக சாத்தான் அந்த உடன்படிக்கையை மீறுவான். ഉടമ്പടി ലംഘിച്ചതിന് ശേഷം സാത്താൻ യഹൂദന്മാരോട് വളരെ കാഠിന്യമായിട്ട് ഇടപെടും. உடன்படிக்கை மீறின பின்பதாக சாத்தான் இஸ்ரவேல் ஜனத்தோட மிகவும் கொடுமையான முறையிலே நடந்து கொள்வான். വളരെ നിഷ്ഠൂരമായിട്ട് തന്നെ ഇടപെടും. அவன் மிகவும் பொல்லாத நிலைமையிலே அவர்களிடத்தில் நடந்து கொள்வான். തിരുവചനത്തിൽ നാം വായിക്കുന്നത് ഇസ്രായേലിൽ 2/3 ആൾക്കാർ മരിച്ചു പോകും. வேதத்தில் வாசிக்கின்ற பிரகாரமாக இஸ்ரவேல் ஜனத்திலே 2/3 இருக்கக்கூடிய நபர்கள் அழிந்து போவார்கள். ഏതാണ്ട് അതുപോലെയുള്ള ഒരു പ്രൊപ്പോർഷൻ മറ്റ് ജാതികളുടെ ഇടയിലും സംഭവിക്കും. അതുപോലെ இருக்கக்கூடிய ഏറെക്കുறைய നബറിനുடைய அளவு மற்ற പുറജാതികൾ മധ്യയിലും അത് നിറവേറും. ദൈവത്തിന്റെ ന്യായവിധി വളരെ സീരിയസ് ആയിട്ട്, വളരെ ഗംഭീരത്തോടുകൂടി നടപെടുന്ന ഒരു കാലഘട്ടമാണ് ഈ 70-ാമത്തെ ആഴ്ചവട്ടം. 70வது வாரம் என்று சொல்வது தேவனுடைய நியாய தீர்ப்பு மிகவும் கொடுமையான முறையிலே இந்த ஜனத்தின் மேலே சொரியப்படக்கூடிய நாட்களாக இருக்க போகிறது. ഈ 70 ആഴ്ചവട്ടത്തിന് ശേഷം എന്ത് സംഭവിക്കും? இந்த 70 வாரங்களுக்கு பின்பதாக என்ன நடைபெறும்? നാം അറിയുന്ന പോലെ ഇതിന്റെ അവസാന ഭാഗം ആവുമ്പോഴത്തേക്ക്
ഇസ്രായേലിൽ 1/3 മാത്രമേ അവശേഷിക്കുകയുള്ളൂ എന്ന് പറയുന്നു. ഒരു ശേഷിപ്പ് മാത്രം അവശേഷിക്കും. இதிலே நாம் இந்த நாட்களினுடைய முடிவிலே 1/3 பங்கு இருக்கின்ற இஸ்ரவேல் ஜனம் மட்டுமே மீதியாய் இருப்பார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. അവര് ആ സമയത്ത് 70-ാം ആഴ്ചവട്ടത്തിന്റെ അവസാന സമയത്ത് അവര് തങ്ങൾ കുത്തിയവങ്കിലേക്ക് നോക്കും എന്ന് തിരുവചനത്തിൽ പറയുന്നു. அந்த நாட்களினுடைய முடிவிலே மீதம் இருக்கக்கூடிய ஜனங்கள் தாங்கள் குத்தியவரை அவர்கள் நோக்கி பார்ப்பார்கள் என்றும் வேதம் சொல்கிறது. ഈ 2000-ത്തിലധികം വർഷങ്ങൾ ദൈവത്തെ അല്ലെങ്കിൽ കർത്താവിനെ തങ്ങളുടെ മശിഹ എന്ന് സ്വീകരിക്കാൻ മനസ്സില്ലാതെ ഇരിക്കുകയാണ് ഇപ്പോഴും ഇസ്രായേൽ ആസ് എ നേഷൻ. இஸ்ரவேல் ஜனமானது இன்றைக்கும் கடந்த 2000 வருஷங்களாக சேர்த்து பார்க்கும் பொழுதும் அந்த மேசியாவை இன்று முற்று பார்க்காத ஒரு ஜனமாகவே அவர்கள் கடினத்தோடு வாழ்ந்து வருகிறார்கள். എന്നാൽ 1/3 എന്നുള്ള ആ ശേഷിപ്പ് അവർ ജാതിയായിട്ട് തന്നെ ദൈവത്തിന്റെ ദൈവത്തോട് ക്ഷമയാചിക്കും, അനുതപിക്കും, അവരോട് ദൈവം കരുണ കാണിക്കുമെന്നാണ് பைபிள் படிப்பீங்க. அந்த 1/3 பங்காக மீதியாக இருக்கக்கூடிய ஜனமானது கர்த்தரிடத்திலே அவர்கள் மன்னிப்பை கேட்பார்கள், பாவத்திற்காக இருக்கின்ற மீட்பை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். ആ ശേഷിപ്പ് അവര് പിന്നീട് അനുഗ്രഹത്തിലേക്ക് പ്രവേശിക്കും. அந்த மீதியாக இருக்கக்கூடிய அந்த ஜனமானது அவர்கள் அதன் பின்னர் ஆசீர்வாதத்திற்குள்ளே பிரவேசிப்பார்கள். അവരും സഹസ്രാബ്ദ വാഴ്ചയിൽ പങ്കുള്ളവരായിരിക്കും. அவர்களும் 1000 ஆண்டு அரசாட்சியிலே பங்கு பெறுவார்கள். നമുക്കും ആ സഹസ്രാബ്ദ വാഴ്ചയിൽ പങ്കുള്ളവരാകുവാനായിട്ട് സാധിക്കും. நாமும் அந்த 1000 ஆண்டு அரசாட்சியிலே பங்கு பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. നമ്മുടെ ജീവിതകാലത്തിൽ കർത്താവായ യേശുക്രിസ്തുവിനെ സ്വന്തം രക്ഷിതാവായിട്ട് സ്വീകരിച്ച എല്ലാവർക്കും തന്നെ ഉൽപ്രാവണത്തിൽ പങ്കുണ്ടായിരിക്കും. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த இரட்சகராக நம்முடைய வாழ்நாள் காலத்தில் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் சபை எடுக்கப்படும் நாட்களிலே நிச்சயமாக நாமும் எடுக்கப்படுவோம். കർത്താവിന്റെ മഹത്വ പ്രത്യക്ഷ വരുന്നത് ഈ 70-ാം ആഴ്ചവട്ടം കഴിയുമ്പോഴാണ്. இந்த 70வது வாரங்கள் கழிந்த பின்பதாகத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமை பொருந்தின வருகை இருக்கும். ഒലിവ് മലയിൽ തന്റെ കാല് കുത്തും ടച്ച് ചെയ്യും എന്ന് നാം വായിക്കുന്നു. വാസിപ്പதை போல ஒலிவ மலையிலே அவருடைய பாதங்கள் வந்து இறங்கும். കർത്താവ് ആരോഹണം ചെയ്യുന്ന സമയത്ത് ദൂതന്മാർ ശിഷ്യന്മാരോട് പറഞ്ഞത് നമുക്ക് ഓർമ്മയുണ്ടല്ലോ. கர்த்தர் வானத்திற்கு ஏறி சென்ற அந்த நேரத்தில் அவர் சீஷர்களிடத்திலே சொன்ன ஒரு வார்த்தை நாம் அறிந்திருக்கிறோம் அல்லவா? നിങ്ങളെ വിട്ട് സ്വർഗത്തിലേക്ക് കടന്നുപോയ ഈ യേശുവിനെ പോയതുപോലെ തന്നെ തിരികെ വരും എന്നാണ് പറഞ്ഞതിന്റെ അർത്ഥം. உங்களை விட்டு வானத்திற்கு ஏறெடுக்கப்பட்ட இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அவர் எப்படி எழுந்தருளி போனாரோ அதே வண்ணமாக அவர் திரும்பி வருகிறதையும் காண்பீர்கள் என்றார். ആദ്യം കർത്താവ് മധ്യാകാശം വരെ വന്നത് ഒരു രഹസ്യ വരവെന്ന് പറയാം. முதலாவதாக மத்திய வானம் வரைக்குமா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்தது ரகசியமான வருகை என்று நாம் சொல்ல முடியும். കാരണം ആരും അറിയുകയില്ല. காரணம் அது யாருக்கும் தெரியாது. കർത്താവിൽ വിശ്വസിച്ച് വിശുദ്ധരായിട്ടുള്ളവർക്ക് ഉള്ളവർ കണ്ണിമയ്ക്കുന്നതിനിടയിൽ എടുക്കപ്പെടുമെന്നാണ് പറഞ്ഞിരിക്കുന്നത്. காரணம் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவிலே விசுவாசம் வைத்திருக்கக்கூடியவர்கள் கண்ணிமைக்கும் நேரத்தில் அவர்கள் பூமியை விட்டு எடுக்கப்படுவார்கள். എന്നാൽ രണ്ടാമത്തെ വരവ് മഹത്വ പ്രത്യക്ഷതയിൽ കർത്താവിന്റെ കൂടെ ഈ എടുക്കപ്പെട്ടു പോയിരിക്കുന്ന സഭയായിരിക്കുന്ന നമ്മൾ എല്ലാവരും തിരിച്ചു വരും. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமை பொருந்தி இருக்கக்கூடிய இரண்டாம் வருகையிலே முதல் வருகையில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சபையும் அவருடைய கூட திரும்பி வருவார்கள். അങ്ങനെ വരുന്ന നമ്മളും കർത്താവും ചേർന്ന് കർത്താവിനോട് കൂടെ ഈ ലോകം ഭരിക്കുവാനായിട്ടാണ് ഉദ്ദേശിക്കുന്നതെന്ന് തിരുവചനം പഠിപ്പിക്കുന്നു. அப்படியாக வரக்கூடியவர்கள் ஆண்டவரோட இயேசு கிறிஸ்துவோட கூட சேர்ந்து இந்த பூமியிலே அரசாளுவோம் என்பதுதான் வேதம் கற்றுத் தருகிற சத்தியம். എനിക്ക് സമയം കൂടുതൽ എടുക്കാൻ ആഗ്രഹമില്ല, அதிகமான நேரத்தை எடுக்க விருப்பமில்லை. എന്നാൽ ഇതിന്റെ ഈ 70-ാം ആഴ്ചവട്ടത്തിന്റെ ചില കാര്യങ്ങൾ കൂടി പറയാനുണ്ട്. അത് ദൈവം അനുവദിച്ചാൽ മറ്റൊരു സന്ദർഭത്തിൽ പറഞ്ഞോളാം. இதனோடு சேர்ந்து 70வது வாரங்களினுடைய விஷயத்திலே மற்றும் சில விஷயங்கள் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. அதனை கர்த்தர் அனுமதித்தால் மற்றொரு சந்தர்ப்பத்திலே சொல்ல விரும்புகிறேன். ആദ്യം പറഞ്ഞ പോലെ ഒരു പക്ഷേ ചിലർക്കെങ്കിലും തോന്നും ഇത് നമ്മൾ എന്തിനാ കേൾക്കുന്നത് അറിയുന്നത് എന്ന്. ஆரம்பத்திலே நான் சொன்னதை போலவே ஏன் நாம் இதையெல்லாம் குறித்து கேள்விப்பட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் நமக்கு ஏற்படலாம். അറ്റ്ലീസ്റ്റ് ഒരു കാര്യം സാധിക്കും, നമ്മൾ ഇത് അറിഞ്ഞിരിക്കുന്നത് കൊണ്ട്. குறைந்தபட்சம் இதை நாம் அறிந்திருப்பது நல்லதென்று நமக்கு எண்ணம். നമ്മളോട് ആരെങ്കിലും ഈ 70 ആഴ്ചവട്ടം എന്ന് പറയുന്നത് എന്താണെന്ന് ചോദിച്ചാൽ അവർക്കോട് മറുപടി പറയാൻ പറ്റും. ஒருவேளை நம்மை பார்த்து யாராவது ஒருவர் இந்த 70 வாரங்கள் என்று சொல்கிறார்கள், அதனுடைய அர்த்தம் என்னவென்று நம்மை பார்த்து கேட்டால் அதற்கென்று ஏற்ற பதிலை நாம் சொல்ல வேண்டும். അതുപോലെ മഹോപദ്രവകാലം 7 വർഷം, അത് 70-ാം ആഴ്ചവട്ടമാണ്. ഇങ്ങനെയുള്ള കാര്യങ്ങൾ ആരെങ്കിലും സംശയമായിട്ട് ചോദിച്ചാൽ പോലും നമുക്കതിന് ശരിയായിട്ടുള്ള ഒരു ഉത്തരം കൊടുക്കണമെങ്കിൽ ഇതിനെക്കുറിച്ച് അറിഞ്ഞിരിക്കണം. அதுபோல 70வது வாரம் என்று சொல்வது மகா உபத்திரவ காலமா என்று சொல்லி கேட்கும் பொழுதும் கூட அதற்கேற்ற வண்ணமாக எந்தவித சந்தேகமும் என்று வேதத்திலிருந்து பதில் சொல்வதற்கு ஏதுவாகவும் நாம் கற்று வைத்திருக்க வேண்டும். കൂടാതെ ഈ ഒരു സ്റ്റഡിയിൽ നമുക്ക് മനസ്സിലാകുന്ന ഒരു കാര്യം,
ദൈവം he is controlling everything. அது மட்டும் இல்லாமல் இதன் மூலமாய் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய வேறொரு பாடம் என்னவென்றால் தேவன் அனைத்தையும் ஆளுகை செய்கிறார் என்பதாகும். Everything takes place according to his divine plans. அனைத்துமே அவருடைய தெய்வீகமான திட்டத்திற்கு ஏற்றவண்ணமாகவே நிகழ்ந்து வருகிறது. ആ പ്ലാനിൽ നമ്മൾ ഉൾപ്പെടും. அந்த திட்டத்திலே நாமும் இணைந்திருக்கிறோம். നമുക്ക് സന്തോഷിക്കാൻ വകയുണ്ട്. நமக்கும் அதிலே சந்தோஷிக்க ஒரு வாய்ப்புண்டு. നിത്യജീവനും വീണ്ടെടുപ്പും ഒക്കെയും സാധിപ്പിച്ചു. நமக்கும் நித்திய ஜீவனையும் நமக்கு மீட்பையும் கர்த்தர் தந்திருக்கிறார். അതേസമയം ഞാൻ ആദ്യം ഓർപ്പിച്ച പോലെ ഒരു ഉത്തരവാദിത്വം കൂടി നമുക്കുണ്ട്. അതുപോലെ ആരംഭത്തിലെ சொன்னதை போல நமக்கும் ஒரு கடமை உண்டு. നമ്മുടെ ചുറ്റുപാടുമുള്ളവരോട് നമ്മൾ അനുഭവിച്ച സന്തോഷത്തെക്കുറിച്ച് നമ്മൾ അനുഭവിച്ച രക്ഷയെക്കുറിച്ച് പറയുവാൻ നമുക്ക് ഉത്തരവാദിത്വമുണ്ട്. நாம் அனுபவித்திருக்கக்கூடிய இந்த சந்தோஷத்தை குறித்தும் நாம் அனுபவித்திருக்கிற இந்த ரட்சிப்பை குறித்தும் பிறரோடு நம் அருகில் இருப்பவர்களுக்கும் சொல்லும்படியான கடமை நமக்கு உண்டு. അതിന് ചില പ്രാക്ടിക്കൽ ഡിഫിക്കൽറ്റി ഉണ്ട് എന്ന് ഞാൻ സമ്മതിക്കുന്നു. அதற்கு ஏதுவாக சில நடைமுறையாக இருக்கின்ற பிரச்சனைகள் நமக்கு உண்டு என்பதை அறிந்திருக்கிறோம். എങ്കിലും ആവുന്നിടത്തോളം കർത്താവിന് വേണ്ടി കർത്താവിന്റെ സുവിശേഷം മറ്റുള്ളവരോട് അറിയിക്കാനുള്ള നമ്മുടെ ഉത്തരവാദിത്വം മറക്കാൻ പാടില്ല. ஆனாலும் என்று மட்டுமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிறரிடம் சொல்லும்படியாக நாம் வாய்ப்புகளை ஏற்படுத்தி அதனை பயன்படுத்த வேண்டும். വരുന്ന ദിവസങ്ങളിൽ ഈ ആലോചനയും കൂടി നമ്മുടെ ജീവിതത്തിൽ പ്രയോജനപ്പെടുവാൻ തക്കവണ്ണം ദൈവം തന്റെ പരിശുദ്ധാത്മാവ് മൂലം സഹായിക്കുമാറാകട്ടെ. ஆக வரக்கூடிய நாட்களிலே இந்த வசனங்கள் மூலமாக தேவன் தாமே நமக்கு உதவி செய்து அதன்படி ஜீவிக்க நமக்கு உதவி புரிவாராக. ஆமென்.